அமெரிக்காவில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறேங்க. இந்த சம்பவத்தில் அமெரிக்காவை சேர்ந்த 14 வயசு சின்ன பையன் ஒரு நல்ல வழிக்கு போய் அந்த நல்ல வழிக்கு போகிறத தன் அப்பாவுக்கும் அவங்களோட அத்தைக்கும் பிடிக்காம சாப்பிட்ற உணவில் மாந்திரிக பொருட்களை கலந்து அதுக்கப்புறம் அந்த பையனோட லைஃப்பில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டைரக்டாக ஷோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் மேலோங்கி வளர்ந்த நாடான அமெரிக்கா நாட்டில் விஸ்கான்சின் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில் நடந்ததுங்க. இந்த விஸ்கான்சின் அப்படின்ற அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் 14 வயசு சின்ன பையனான அண்ணா அப்படின்ற ஒரு பையங்க. இந்த அண்ணா அப்படின்ற இந்த சின்ன பையன் 1882 விஸ்கான்சின் அப்படின்ற அந்த பகுதியில் பிறக்கிறாருங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவுமே பக்தி உள்ள ஆளாகவே வளர ஆரம்பிக்கிறாருங்க. இந்த அண்ணாவோட தந்தையோட பெயர் ஜேக்கப்புங்க, அவங்களோட அத்தையோட பெயர் மீனா. இவங்க 2 பேரும் தான் அண்ணாவை சின்ன வயசுலேருந்தே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அம்மா அண்ணா கிடையவே கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாதுகாப்பாக அண்ணா வளர்த்து வர ஆரம்பிக்கிறார். இந்த அண்ணா அப்படின்ற இந்த சின்ன பையன் சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டு பக்கத்தில் தேவாலயத்திற்கு போக ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது சர்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரை ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிக்குது. அதில் இருந்து ரொம்ப பக்தியாகவே அந்த தேவாலயத்திற்கு போயிட்டு வரதா வச்சுட்டு இருந்திருக்காருங்க இவரோட ஹாபியாகவே. அண்ணாவோட அவங்க தந்தை ஜேக்கப்பும் அவங்களோட அத்தை மீனாவும் 2 பேரோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க. பிளாக் மேஜிக்கில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பில்லி சூனியங்கள் எப்படி ஒரு தீய வழியில் போகுதோ அது மாதிரி அமெரிக்காவில் சூனியக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க. இவங்களும் பிளாக் மேஜிக்கில் ரொம்பவுமே வல்லுநர்கள், தீய வேலைகளை நிறையவே செய்யக்கூடிய ஒரு ஆள்னே சொல்லலாம். ஆனால் அண்ணா மட்டும் தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றது இவங்க 2 பேர்த்துக்குமே பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக. இவங்க 2 பேருமே தீய வழியில் போகிறதும், ஆனால் அண்ணா சின்ன வயசுலேருந்து ஃபாதர் ஆகணும் அப்படின்ற ஏமோட தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றதும் பக்தியாக இருக்கிறதும் இவங்க 2 பேர்த்துக்குமே இடையூறாக இருக்குங்க. அதனால் அண்ணா கிட்ட இவங்க 2 பேருமே நீ அந்த தேவாலயத்திற்கு போகக்கூடாது, நீ அந்த ஃபாதர் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் சொல்லியும் கூட அண்ணா அதை கேட்கவே இல்லைங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் ஃபாதராக தான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாலயத்திற்கு அந்த ஒரு சர்ச்சுக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே எவ்வளோ சொல்லியும் கேட்காதனால 2 பேரும் ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் அண்ணா அதை கேட்காதனால அண்ணாவோட அவங்க அத்தையும் அண்ணாவோட அவங்க அப்பாவும் மாந்திரியத்தில் செய்யப்பட்ட உணவை அண்ணா சாப்பிட்ற உணவில் கலந்துடுறாங்க. அது தெரியாமல் அண்ணாவும் சாப்பிட்றாருங்க. சாப்பிட்ட அந்த நாள் மட்டும்தான் அண்ணாவோட அவங்க அத்தையும் அவங்க அப்பாவும் கூட இருந்திருக்காங்க. அடுத்த நாள் இருந்து அண்ணாவோட அவங்க அத்தையும் அவங்க அப்பாவும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குதுங்க. பிளாக் மேஜிக்கில் ஈடுபடுற 2 பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தகவல் வெளியாக ஆரம்பிக்குதுங்க. இப்படி இருக்கும்போது அந்த உணவை சாப்பிட்ட அந்த அண்ணா அடுத்த நாள் இருந்து அவனோட கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக அண்ணா டெய்லியும் தேவாலயத்திற்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாருங்க, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு. ஆனால் அவர் அந்த உணவை சாப்பிட்டதுலேருந்தே அந்த சர்ச்சுக்கு போகிறதே கிடையாதாமங்க. இதை அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் எப்படியோ கவனிக்க ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்து அண்ணாட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ணா தனியாக ரூமில் இருக்கிறாருங்க. எந்த ஒரு பேச்சு எந்த ஒரு சத்தம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணாட்ட போய் இந்த ஃபாதர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ணா எந்த ஒரு ப்ளேம் பண்ணுறதும் கிடையாது. அண்ணாட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி நார்மலாக பேசவும் முடியலைங்க. என்ன பேசினாலும் அண்ணா அமைதியாக இருக்காரு அந்த ஒரு சின்ன பையன். அப்படி தேவாலயத்திற்கு கூட்டிகிட்டு வந்தாலும் கூட தேவாலயத்துக்கு கிட்ட வந்த உடனே அண்ணாவை யாரோ தடுக்கிற மாதிரி, கிட்ட போனாலே தூக்கி வீசுகிற மாதிரி அண்ணாவுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. சுற்றி இருந்த அந்த ஃபாதர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அண்ணாகிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கிற காரணத்தினால அண்ணாவை தேவாலயத்திற்கு எப்படியோ ஆட்கள் மூலம் உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. உள்ளே கொண்டு வந்து அந்த புனிதமான நீரை அண்ணா கிட்ட தெளிக்கும் போது அண்ணா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு 14 வயசு சின்ன பையன் கதறத ஃபாதர் முன்னாடி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. இதிலிருந்து இவங்க அப்பாவும் இவங்க அத்தையும் காணாமல் போனதுனால இவருக்கு ஏதோ தப்பான ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க, தப்பான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதனால தான் இப்படிலாம் விசித்திரமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த ஃபாதரோட பேர் தியோப்ளஸ் ரைசிங்கருங்க. 1912 முதன்முறையாக பேய் ஓட்டுற சடங்கை ஆரம்பிக்கிறாருங்க அந்த ஒரு தேவாலயத்தில். அதாவது அண்ணா உடம்புல ஏதோ அமானுஷ்யம் இருக்குது, அந்த அமானுஷ்யத்தை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் முதன்முறையாக பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பேய் ஓட்டுற சடங்கில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவர் அந்த ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல
பயங்கரமாக கூச்சலிட்டு இருக்காருங்க அண்ணா. அண்ணாவோட நார்மலான நடவடிக்கையை தாண்டியும் அண்ணா விசித்திரமான சம்பவங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த பைபிளை வாசிக்கிறது நிப்பாட்டவே இல்லைங்க அந்த ஃபாதர். ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அண்ணா உடம்புல இருந்து அந்த அமானுஷ்யத்தை துரத்தி விட்றாருங்க. அண்ணா குணமடைகிறாரு. இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு சர்ச்சையில் ரொம்பவுமே பயங்கரமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் எப்படியோ அண்ணாட்டிருந்து அந்த ஒரு அமானுஷ்யத்தை துரத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. அந்த ஒரு சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதருக்கு அப்போ தெரியலிங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணாவை ரொம்பவுமே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க இந்த ஃபாதர். கூடையே தன் மகனை போல் வளர்த்திட்டு இருந்திருக்காருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அண்ணா வழக்கம் போல் தேவாலயத்திற்கு போயிட்டு வரதும் ரொம்ப பக்திமயமாக இருக்கிறதும் சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்காருங்க. அந்த சந்தோஷம் கொஞ்சம் வருஷம் தான் நினச்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 1928 அண்ணா பேய் ஓட்டுனது 1912, இப்போ 1928 கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா அண்ணாவோட கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குதுங்க, குண அதிசயங்களில். அது என்ன அப்படின்னா, ஃபாதர் அண்ணாவை சாப்பிட சொன்னாலும் அண்ணா கொஞ்சம் சாப்பிடவும் மாட்டேங்கிறாருங்க. சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தேவாலயத்திற்கு உள்ளே போகிறதுக்கே கண்ணுக்கு தெரியாத ஏதோ சக்தி என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. அவர் பல மொழிகளில் பேசவும் ஆரம்பிக்கிறாரு, பல மொழிகளில் கெட்ட வார்த்தையில் திட்டவும் ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி இருக்கும்போது ஃபாதர் மறுபடியும் ஏதோ தீய சக்தி அண்டிருக்கு, இது ரொம்பவுமே முன்னே இருக்கிறதோட ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கண்டுபிடிக்கிறாருங்க. அதனால் ஃபாதர் அந்த சர்ச்சிலிருந்து வேறொரு சர்ச்சுக்கு இடம் மாற்றுறாரு. ஃபாதர் தியோப்ளஸ் அந்த ஆலயத்திலிருந்து எர்லிங் அப்படின்ற புனிதமான ஜோசப் மடாலயத்திற்கு ரகசியமாக கூட்டிகிட்டு போகிறாருங்க அண்ணாவை ரகசியமாக கூட்டிகிட்டு போன பிறகு தான் அண்ணாவுக்கு ஒரு பேரதிர்ச்சியை காத்துட்டு இருந்துருக்குங்க. உள்ளே 10 புனித ஃபாதர்ஸ் இருக்காங்க. அங்கே ஒரு பேய் ஓட்டுற சடங்கில் அந்த இடத்துக்கு போன பிறகு பயங்கரமாக அலறல் சத்தம் எழுப்பியிருக்காருங்க அண்ணா. அதை பார்த்தோன்னே ஃபாதர் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாருங்க. இதுக்கப்புறம் அண்ணாவை கட்டி போட்டு அந்த பேயோட்டும் சடங்கை நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து 23 நாட்கள் நடந்திருக்குங்க. கடந்த ஒரு வாரத்திலேயே அண்ணாக்கிட்ட பயங்கரமான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பேயோட்டுற அந்த ஒரு சடங்கில் பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குது. அங்கே மொழிபெயர்ச்சியில் வேற ஒரு மொழியில் கெட்ட வார்த்தையாக பேச ஆரம்பிக்கிறாரு. குணாதிசயங்களில் நிறைய சேஞ்சஸ் ஆகுது. இப்படி இருக்கும்போது ஃபாதர் கூட சேர்ந்த கன்னியாஸ்திரிகளும் ஒரு வார காலகட்டம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பேயோட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வார காலகட்டம் கழித்து தான் அங்கே விசித்திரமான சம்பவங்கள் நடக்கவே ஆரம்பிக்குதுங்க. ஒரு வார காலகட்டம் கழித்து அண்ணாவை ஒரு பெட்டில் இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு பேயோட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா அந்த இரும்பு சங்கிலியவே அத்துருக்காருங்க. அத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டில் மேலே காற்றுல மிதக்கிறாருங்க படுத்த நிலையில். ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா பள்ளி மாதிரி செவுத்துக்கு மேலே போய் ஊட்டியிருக்காருங்க. அதை பார்த்த எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியங்க. கூட இந்த 10 கன்னியாஸ்திரிகளும் அந்த மேலே இருந்த அந்த அண்ணாவை மேலே இருந்து கீழே கூப்பிட்டு வரவும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவுமே சிரமப்பட்டு எப்படி பேய் ஓட்டி கீழே கூப்பிட்டு வந்திருக்காங்க அண்ணாவை. கீழே கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அண்ணா பயங்கரமாக சிரிக்கவே ஆரம்பிக்கிறாருங்க. பல மொழிகளில் பேசுகிறாரு, ஆனால் எதுவுமே புரியவே இல்லை. எல்லாமே அந்த மாந்திரீகத்தில் ஈடுபட்ட அவங்களோட அப்பாவும் அவங்க அத்தையும் பண்ண வேலையாக தான் இருக்குங்க இது எல்லாமே. 2 வாரங்கள் பேய் ஓட்டின பிறகு அண்ணாவோட முகம் விசித்திரமாக கொடூரமாக மிருகம் மாதிரி விகாரமாக மாற ஆரம்பிக்குதுங்க. அண்ணாவை மறுபடியும் இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாவோட வயிறு பாறாங்கல் மாதிரி கனமாக இருக்குதுங்க. அண்ணா வயிற்றில் எதையோ சாப்பிட்டு ஏதோ செரிமானம் பண்ண முடியாமல் ரொம்ப கனமாக இருக்கிறத ஃபாதர் கவனிக்கிறாருங்க. இருந்தாலும் பேய் ஓட்டுறதை நிப்பாட்டவே இல்லைங்க. 3வது வாரமும் பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. 3வது வாரம் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவர் வாயில் இருந்து நிறைய முடிகள் வெளியே வர ஆரம்பிக்குது, புகை இலைகள் வெளியே வர ஆரம்பிக்குது, காகிதங்கள், பல மாந்திரிக பொருட்கள் அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அதெல்லாம் வெளியே வந்த பிறகு தான் அண்ணா மயக்கம் போட்டு கீழேயே விழுந்திருக்காருங்க. ஃபாதர் தியோபிஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை புனித தீர்த்தத்தால் தண்ணி தெளித்து எழுப்புறாருங்க. அண்ணா எந்திரிச்ச பிறகு தான் அண்ணா நார்மலாகவே இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அண்ணா ரொம்ப கொடூரமான நிலையில் இருந்தது அவருக்கே தெரியாதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாவோட அவங்க தந்தையும் அண்ணாவோட அவங்க அத்தையும் தாங்க. அவங்க 2 பேரும் தான் அந்த மாந்திரிக உணவை அண்ணாவுக்கு கொடுத்த பிறகு
அவங்களும் அந்த மாதிரி பூஜைகள் பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. இறந்து போனது மட்டும் இல்லாமல் அண்ணாவோட உடம்புல தங்கி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஃபாதர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஃபாதர் தியோப்ளஸ் அந்த 23 நாட்கள் பேய் ஓட்டும் போது இடையில அண்ணா கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்திருக்காருங்க. அதுக்கு அண்ணா உடம்புல இருந்து 4 ஆன்மாக்கள் பதில் சொல்லியிருந்துருக்குங்க. அதை ஃபாதர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னா, எதனால இந்த பையனோட உடம்பை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அதில் பிசாசுகளின் தலைவனான பீல்செபப் அப்படின்ற ஒரு ஆன்மாங்க. அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு ஆன்மானே சொல்லலாம். தமிழ்நாட்டில் துஷ்டமுனி எந்த அளவுக்கு கொடூரமோ அதே மாதிரி பீல்செபப் அப்படின்ற ஒரு ஆன்மா ரொம்ப கொடூரமான ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஜூதாஸ் அப்படின்றவர் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு கொடூரன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜூதாஸ் அப்படின்ற இந்த நபர் இயேசுவை காட்டி கொடுத்த காரணத்தினால அந்த ஜூதாஸ் அப்படின்ற அந்த நபரை கொடூரமான நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. அவரோட ஆன்மாவையும் இந்த அண்ணா உடம்புல ஏவி விட்டுருந்துருக்காங்க. இந்த 2 ஆன்மாவையும் ஏவி விட்டது வேற யாரும் இல்லைங்க, அண்ணாவோட அவங்க அப்பாவும் அண்ணாவோட அவங்க அத்தையும் தான். கொடூரமான அந்த மாதிரி பூஜைகள் பண்ணி உணவில் கலந்து அண்ணா கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நாளே அண்ணாவோட அவங்க அப்பாவும் அண்ணாவோட அவங்க அத்தையும் இறந்து அண்ணாவோட உடம்புலே இருந்து அண்ணாவை கெட்ட வழி கொண்டு போகணும் அப்படின்ற காரணத்தினால அண்ணாவை கொல்ற முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. எப்படியோ ஃபாதர் 23 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணாவை அந்த ஒரு தீய சக்திகிட்டிருந்து அண்ணாவை விடுவிச்சிருக்காருங்க. விடுவிச்சது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா நல்லா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஃபாதர் தியோப்ளஸ் அப்படின்னே சொல்லாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஆன்மீக வழியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அவரோட 59வது வயதில் 1941ஆம் ஆண்டு அண்ணாக்கு 59 வயதில் இயற்கை மரணம் அடைகிறாருங்க. ஃபாதர் தியோப்ளஸ் அவங்களோட டைரியில் எழுதிய விவரங்கள் தான் 1935 பிகான் சாண்டன் அப்படின்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகங்கள் மூலம் உண்மை சம்பவங்கள் வெளிவந்து எல்லோருமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் ஏதேனும் திகில் மற்றும் உண்மை சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட ஜிமெயில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்த உண்மை சம்பவங்களை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.